ஓம் சாந்தி. உண்மையான அன்பு என்றால் என்ன? ஆத்மீக அன்பின் ரகசியம். வணக்கம் என் அன்பான சகோதர ஆத்மாக்களே. நம்ம வாழ்க்கையில் அனைவரும் அன்பை தேடுகிறோம். யாராவது நம்ம புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும், யாராவது நமக்கு மதிப்பு மரியாதை கொடுத்தா நல்லா இருக்கும், யாராவது நம்மளை எந்த ஒரு கண்டிஷனும் இல்லாமல் அன்கண்டிஷனல் லவ் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனால் ஒரு கேள்வி, ஏன் சில நேரங்களில் நம்ம யாரை அதிகமாக நேசிக்கிறோமோ அவங்கள்ட்ட துக்கம் வருகிறது? ஏன் உறவுகளில் எதிர்பார்ப்பு, ஏமாற்றம், கோபம், காயம் உருவாகிறது? ஸோ அதனால் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் இதுதான். இந்த ஆழமான ஆத்மீக ரகசியம் உங்களுடைய அன்பை பற்றிய அந்த பார்வையை மாற்றக்கூடும். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது என்னன்னா, நம்ம மைண்டில் வர்றது அது அன்பா இல்லை பற்றுதலா அப்படின்னு. பல நேரங்களில் அது என்ன ஆகுதுன்னா, நம்ம எதை அன்புன்னு நினைக்கிறோமோ அது ஆக்சுவலி பற்று, அது அன்பு கிடையாது. நம்ம என்ன நினைக்கிறோம், அவர் என்னை மட்டும் கவனிக்க வேண்டும், அவங்க என்கிட்ட மட்டும் என்னோட பேச்ச மட்டும் கேட்க வேண்டும், நான் எவ்வளோ அன்பு கொடுக்குறேனோ அதே மாதிரி எனக்கு திருப்பி கொடுக்க வேண்டும். ஸோ அப்போ ரிசல்ட்ல என்ன ஆகுதுன்னா, இப்போ நம்ம எதிர்பார்த்ததெல்லாம் நடந்தா சந்தோஷம், ஒருவேளை அப்படி நடக்கலை அப்படின்னா அது நம்ம துக்கப்பட ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ இதை என்னான்னு சொல்லலாம்னா, இது தேக உணர்வினால் உருவாகும் அன்புன்னு சொல்லலாம். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா உறவுகளில் ஆரம்பத்தில் இனிமையாக இருக்கின்றது, ஆனால் காலப்போக்கில் என்ன ஆகுதுன்னா அதுவே சிக்கலாக மாறுகின்றது. ஏனெனில் அன்போடு சேர்ந்து அது என்ன வருதுன்னா பயம், சந்தேகம், அப்புறம் கட்டுப்படுத்துவது, அவங்க நான் சொல்கிறபடி தான் நடக்கணும், இதெல்லாம் கலந்து விடுது. ஸோ அதனால உண்மையான அன்புனா அவங்கள கட்டுப்படுத்துறதல்ல, உண்மையான அன்புனா அவங்களுக்கு சுதந்திரம் கொடுப்பது. இப்போ அடுத்தது ஆத்மீக அன்பு என்றால் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த ராஜயோக ஞானம் நமக்கு ஒரு ஆழமான உண்மையை கற்றுக் கொடுக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த உடல் கிடையாது, நான் இந்த உடலை இயக்கக்கூடிய ஒரு தூய்மையான அன்பான ஆத்மா. என்னுடைய உண்மையான குணம் அன்பு. அதே போல எனக்கு எதிரில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களும் ஒரு அன்பான ஆத்மா தான், அவங்களும் தூய்மையான ஆத்மா தான். வேணா உடல் வேறு வேற இருக்கலாம், வயசு வேற வேற இருக்கலாம், பதவிகள் வேற வேற இருக்கலாம், ஆனால் நம்ம எல்லாரும் ஆத்மாங்கிற ரூபத்துல பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம எல்லாரும் ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க, ஆத்மாவின் தந்தை ஒருத்தர். ஸோ இந்த உணர்வுல விட்டோம்னா என்ன ஆகுதுன்னா, நம்ம பார்வை மாற ஆரம்பிக்கிறோம், நம்ம எல்லாரையும் சமமா பார்க்க ஆரம்பிக்கிறோம். அவங்கள உடல்னு பார்க்காம அந்த ஒரு அன்பான உயிர், அந்த அன்பான பரமாத்மாவின் குழந்தைங்க அப்படிங்கிற அந்த உயர்ந்த கண்ணோட்டத்தோட பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஸோ அப்போ என்ன ஆகுது, நம்ம மனிதர்கள் அவங்க உடம்பு, போஸ்ட், பொசிஷனு, பதவி இதெல்லாம் பார்க்கறது இல்லை. அவங்க யாரா இருந்தாலும் அவங்க ஒரு அன்பான உயிர், அந்த ஆத்மாவை பார்க்க ஆரம்பிக்கிறோம். அந்த ஆத்மாவை பார்க்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, தான் ஆத்மீக அன்பின் தொடக்கம்னு சொல்லலாம். அப்போ ஒருத்தரை நம்ம அவங்க என்னுடைய சகோதர ஆத்மா அப்படின்னு பார்க்கும்போது என்ன நடக்குது உங்களுக்கு தெரியுமா? முதல்ல என்ன ஆகுதுன்னா, அவங்கள பற்றி நம்ம ஜட்ஜ் பண்ணுறதை குறையுது. பொதுவாக நம்ம ஒருத்தவங்களை பார்க்கும்போது என்ன நினைப்போம், இவங்க ஏன் இப்படி பண்ணாங்க, இவங்க ஏன் அப்படி செஞ்சாங்க, இவங்க இந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு நம்மளே நிறைய ஜட்ஜ்மெண்ட் நமக்குள்ளார செய்ய ஆரம்பிச்சிடும். ஆனால் இந்த குற்றம் காணும் மனம் என்ன ஆகுதுன்னா, அவங்கள ஆத்மான்னு பார்க்கும்போது, என்னுடைய சகோதர ஆத்மான்னு பார்க்கும்போது இது குறைய ஆரம்பிக்குது. முதல்ல தேகம்னு பார்க்கும்போது அவருக்குள்ள உள்ள வெளியில உள்ள குறைகளை பார்ப்போம். இப்போ ஆத்மான்னு பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, அவருக்குள்ளார உள்ள குறைய நம்ம பார்க்கறது. இப்போ என்ன ஆகுது, நமக்கு அவர் மேலே உள்ள அந்த ஜட்ஜ்மெண்ட் குறையுது, கோபம் குறையுது, வெறுப்பு குறையுது. அந்த அன்பான ஆத்மாங்கிற அந்த உணர்வுல வரும்போது என்ன ஆகுதுன்னா, நமக்குள்ளார அந்த மன்னிக்கக்கூடிய தன்மை அது அதிகமாக ஆரம்பிக்குது. ஏத்தாப்புல உள்ளவங்க எப்படி இருந்தாலும் நம்ம என்ன புரிஞ்சுப்போம்னா, அந்த ஆத்மாவும் அவங்களுக்குள்ளாரையும் பழைய சம்ஸ்காரங்கள் இருக்கு, அதை ஜெயிக்கிறதுக்காக அவங்க போராடி கொண்டு இருக்காங்க அப்படின்னு அந்த புரிதல் நமக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த புரிதல் தான் என்ன ஆகுதுன்னா, நமக்குள்ளார அந்த கருணை உணர்வை கொடுக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த அன்பின் கதிரிகளை கொடுக்கறதுக்கான ஒரு பயிற்சி பண்ணலாம் சின்னதாக. இப்போ நீங்கள் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள், ஒரு நிமிஷம் கற்பனை செய்து பாருங்கள். உங்களை பாருங்கள், நீங்கள் ஒரு அன்பான உயிர், ஒரு ஒளியொடியுமான உயிர் அப்படின்னு உங்கள் இரு புருவங்கள் மத்தியில் அதை ஃபீல் பண்ணுங்க. அந்த ஒளியிலேருந்து அன்பின் கிரணங்கள் நாலாபுறமும் பரவுது, அதை நல்லா ஃபீல் பண்ணுங்க. நான் அன்பான உயிர், என்கிட்டேருந்து அந்த அன்பான கிரணங்கள் நாலாபுறமும் பரவுது. அது என்னுடைய நண்பருக்கும் செல்லுது, என்னை யார் புரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்களுக்கும் செல்லுது, யார் என்னை புரிஞ்சுக்கலையோ அவங்களுக்கும் அந்த கிரணங்கள் செல்லுது, யார் என்னை காயப்படுத்தினாங்களோ அவங்களுக்கும் இந்த அன்பான கிரணங்கள் போய் சேரட்டும். ஸோ நான் அன்பின் கிரணங்களை எல்லாருக்கும் கொடுக்குறேன், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த ஒரு கண்டிஷனும் இல்லாமல் நான் எல்லாருக்கும் அந்த அன்பான கிரணங்களை கொடுக்குறேன். அப்போ இந்த நிலை, இந்த மனப்பாங்கு நமக்குள்ளார கொண்டு வரும்போது என்ன ஆகுதுன்னா,
நமக்குள்ளார உள்ள பயம், கவலை இதெல்லாம் குறைய ஆரம்பிக்குது. இப்போ நமக்குள்ளார உள்ள கடந்த கால அந்த காயங்கள் அதெல்லாம் ஆறாக ஆரம்பிக்குது. நமக்குள்ளார ஒரு இனிமையான ஒரு அமைதி பிறக்குது. சரி, ஓகே, இதெல்லாம் ஓகே. இதை எப்படி நம்ம பயன்படுத்துவது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு இன்னையிலேருந்து ஒரு சின்ன பயிற்சி நம்ம செய்யலாம். நம்ம வாழ்க்கையில் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் யாரை சந்தித்தாலும் நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு நிமிஷம் நமக்குள்ளார இந்த எண்ணத்தை கொண்டு வாங்க. நான் ஒரு அன்பான உயிர். என் முன்னாடி யார் இருக்காங்களோ அவங்களும் ஒரு அன்பான உயிர். அவ்வளோதான். இந்த ஒரு எண்ணமே உங்கள் பேச்சில் ஒரு மாற்றம் கொண்டு வரும். உங்கள் பார்வையில் ஒரு மாற்றம் கொண்டு வரும். உங்கள் உறவுகள் அதுலேயும் ஒரு நல்ல ஒரு மாற்றம் வரும். அவங்களுக்குள்ளார உள்ள சிறப்புத்தன்மையை பார்க்க ஆரம்பிக்கும். இதுவே ஆத்மீக அன்பின் சக்தி. இதோட கன்க்ளூஷன் முடிவு என்ன வருதுன்னா, இன்றைய ஞான சிந்தனையின் சாரம் என்னன்னா, அன்பு என்பது நம்ம மற்றவங்கள்ட்டேருந்து கேட்கறது இல்லை. அன்பு நம்ம மற்றவங்களுக்கு கொடுப்பதாகும். அன்கண்டிஷனலாக மற்றவங்களுக்கு கொடுக்கணும். அதுதான் உண்மையான அன்பு. இப்போ நான் எப்படி இருக்கணும்னா, நான் எல்லார்ட்டையும் அன்பை தேடிட்டு இருக்கக்கூடாது. நான் எல்லாருக்கும் அன்பை கொடுக்கக்கூடியவனா ஆகணும். அன்பை பரப்பக்கூடியவனா ஆகணும். அப்போ என்ன ஆகும்னா, நம்ம வாழ்க்கை ரொம்ப அன்பானதாக மாறிடும். நம்ம உறவுகள் பார்த்திங்கன்னா ரொம்பவே இனிமையானதாக மாறிடும். அது கூடவே நம்ம மனம் ரொம்ப சக்தி வாய்ந்ததாக மாறிவிடும். ஸோ அதனால் என்னுடைய அன்பான சகோதர சகோதரி ஆத்மாக்களே, இந்த அன்பான பயிற்சியை பண்ணி நம்ம வாழ்க்கையும் நம்ம குடும்பத்தையும் நம்ம சமுதாயத்தையும் ஒரு அன்பான சமுதாயமாக மாற்றலாம். ஓம் சாந்தி.